வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம அளவு டாப் வைத்து எப்படி ஃப்ளீட் வச்ச அனார்கலி சுடிதார் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுடிதார் டாப் தைக்க நமக்கு 2 மீட்டர் 80 பாயிண்ட் பியோர் காட்டன் துணி எடுத்திருக்கோம். இப்போது அந்த துணியை 2ஆக மடித்து போட்டிருக்கோம். துணி நேராக இருக்க நேராக கோடு போட்டு கொள்வோம். இப்போ அந்த இதை கரெக்டாக கட் பண்ணி கோடு போட்டதை கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தான் நமக்கு ஒரு கரெக்டான ஒரு இது இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, 2ஆக மடித்து வச்சுருக்க அந்த துணி மேலே, அந்த கிளாத் மேலே அளவு சுடிதார் வைத்து இப்போது மார்க் பண்ண போகிறோம். கீழே இது பாட்டம்கானது, அதனால் 1/2 இன்ச்சு எங்கிட்ட 1/2 இன்ச்சு விட்டுட்டு மேலும் கீழே விட்டுட்டு அதை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம். இப்போ போட்டுட்டு அதை நம்ம கரெக்டாக கட் பண்ணிப்போம். அப்போ தான் நமக்கு ஒரு பாட்டம் தைக்கிறதுக்கு, அதாவது ஸ்கர்ட்டுக்கு ஸ்கர்ட் மற்றும் டாப் இது ரெண்டையும் சேர்த்தா அனார்கலி சுடிதார் கிடைக்கும். இப்போ ஸ்கர்ட்டுக்கு நமக்கு துணி ரெடி ஆயிடுச்சு. அந்த ஸ்கர்ட்டுக்கு ரெடியான துணியை தனியாக வச்சுக்குவோம். இப்போது டாப் பீஸ் தைக்க அளவு சுடிதார் வைத்து தேவையான அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அளவு டாப் வைத்து அளந்து தையலுக்கு போக இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதை வச்சு, ஏன்னா ஒரு துணி நேராக இருந்தால் தான் நம்மளால் கட் பண்ண முடியும். இல்லை நேராக நம்ம அந்த துணியை வைக்காமல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட சைஸே மாறிடும். சரிங்களா? அப்போ துணியை நல்லா கரெக்டாக அளந்துக்கிட்டு கரெக்டான அளவு வச்சு 2 பக்கமும் அளவு வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி அதுக்கப்புறமா மடக்கி ஒன்று போல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த இதை கட் பண்ணுறதுல ஒரு சிலர் பிகினர்ஸாக இருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கட் பண்ணுறது நம்மளோட கட்டிங் கோணல் மானலாக போயிடும். அப்படி போச்சுன்னா மொத்த பீஸுமே சொதப்பிடும். அதனால தான் நம்ம ஸ்கேல் வச்சு கரெக்டாக கோடு போட்டு நம்ம பாயிண்ட் பண்ணி கட் பண்ணுறோம். சரிங்களா? பாருங்கள், நான் கட் பண்ணுறேன் இல்லையா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படின்னா தான் நமக்கு துணி ஷேப்பாக கிடைக்கும். இப்போது நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான துணியை மட்டும் எடுத்துகிட்டு அதை நம்ம மடிச்சுக்கிறோம். கட் பண்ண பீஸை மட்டும் மடிக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் மடிக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அது 2 பீஸாக இருக்கும். ஏன்னா டபுளாக போட்டு தானே கட் பண்ணோம். இந்த 2 பீஸாக தனியாக பிரித்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு போடணும். இது இப்போ நான் போடுறது பேக்கு, அதாவது பின்பக்கத்துக்கு டாப்போட பின்பக்கம். இப்போ நம்ம அடிக்கிறது என்னென்னா டாப்போட ஃப்ரண்ட் பக்கம். இது எதுக்காக நான் இப்போ மடிக்கேன் அப்படின்னா, இதோட கழுத்து பகுதி வெட்டுறதுக்காக, பின்கழுத்து மற்றும் முன்கழுத்துக்கு கழுத்து பகுதி வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நம்மளோட அளவு டாப்பை வச்சு இப்போது நம்ம அந்த துணிக்கு மேலே நம்ம 2ஆக போட்டிருக்கோம்ல, அந்த துணிக்கு மேலே வச்சு ஷோல்டருக்கும் அந்த ஆர்ம் ஹோல்டருக்கும் 1/2 இன்ச்சு, அதாவது தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணி கீழேயும் பாருங்கள், நான் கீழ்த்தட்டையும் கழுத்துக்கு மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு நெக்கு வரைஞ்சி கிடலாம். சரிங்களா? அந்த அளவில் இப்போ கட் பண்ண போகிறோம். சரிங்களா? தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாக்ஸ் போடுறேன் பார்த்தீங்களா கழுத்துக்கு, இது ஃப்ரண்ட்டுக்கு. பேக்குக்கு அப்படியே அந்த ஆம் கோல் வரைகிறேன் பார்த்தீங்களா, அதாவது ஒரு கர்வ் வரையும் பார்த்தீங்களா, அது பேக்குக்கு. இப்போ அந்த சைடு இது கழுத்து பகுதி நம்ம கட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இப்போ ஆம் ஹோல், இது ஆம் ஹோலுக்கு மார்க் பண்ணுறேன். சரிங்களா? தெரியுது இல்லைங்க உங்களுக்கு? புரிஞ்சதுங்களா? புரிஞ்சதுங்கன்னா எல்லோ காட்டை கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண அளவு எல்லோ கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது முன்பக்கம் கட் பண்ணிட்டேன், பின்பக்கம் விட்டுட்டேன். இதை துணி ஒரே மாதிரி இருக்கனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தரலன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டிருக்கேன். இப்போ ஸ்லைட்டாக ஒரு கோடு போட்டு இப்போது அந்த ஆம் ஹோலுக்கு அளந்து இப்போ அந்த ஆம் ஹோலை நான் கட் பண்ணுறேன். சரிங்களா? கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இப்போது நமக்கு டாப்புக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கழுத்து பகுதி நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நம்மளோட டாப் பகுதி ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ஸ்கர்ட்டுக்கு கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போது நமக்கு டாப்பும் ரெடி, இது ஸ்கர்ட்டும் ரெடி.
அடுத்து நமக்கு ஸ்லீவ் பகுதி, அதாவது கைப்பகுதி தேவை. அந்த கைப்பகுதி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பீஸ் கட் பண்ண போகிறோம். எதுக்காக கட் பண்ண போகிறோன்னா, இந்த முன்னாடி வந்துட்டு டாப்புக்கு முன்னாடி வந்து இந்த ஷோ பட்டன்ஸ் வந்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு துணி வச்சு தைச்சு நம்ம வந்து அதுக்கு மேலே ஷோ பட்டன் வைக்க போகிறோம். அதுக்காகத்தான் இப்போ வந்து நான் வந்து ஒரு இன்ச்சு துணி வந்து கட் பண்ணுறேன். சரிங்களா? இது எதுக்குன்னா நம்ம ஷோ பட்டன் வந்து முன்னாடி வைக்கிறதுக்காண்டி, அதாவது ஃப்ரண்ட் பக்கம் வைக்கிறதுக்காக டாப்பில். இப்போ தான் நான் வந்து கை கட் பண்ண போகிறோம். கை கட் பண்ணுறதுக்கு மிச்சம் இருக்க துணியை 2ஆக வந்து மடித்து போட்டு கை அளவு, நம்மளோட அளவு சுடிதாரில் இருக்க கை அளவில் ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க தள்ளி. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி ஒரு 1 இன்ச் கூட 1/2 இன்ச் வந்துட்டு நீங்கள் தள்ளி வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டு, இப்போ அளவு மார்க் பண்ணிட்டேன் இல்லையா, மார்க் பண்ணதில் நல்லா வந்துட்டு நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அளவு சுடிதாரை வச்சு நம்ம பெரட்டி போடலை, அப்படியே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுறோம். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காண்டி 1/2 இன்ச்சு கூட வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு கர்விங்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறோம், இதுக்கான ஹேண்டுக்காண்டி. அது அப்புறம் மார்க் பண்ணிடு ஸ்லைட்டாக ஒரு வந்து கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதை கோடு போட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு, எதுக்காக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறோம், ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம கட் பண்ணுறோம் ஏன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து துணி கோஞ்சலாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும், சொதைப்பிடும் மொத்தமும். அப்போ நம்ம இப்போ கட் பண்ணிக்கிட்டோம், கை வந்துட்டு நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? அளவு சுதை வச்சு அளந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நமக்கு வந்து 2 ஸ்லீவ் வந்து ரெடி. இப்போது நமக்கு ஸ்கர்ட்டு டாப்பு ரெடி ஆகிட்டு ஸ்லீவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது எதுக்காக நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வீடியோவில் தெரியுது இல்லையா, இது எதுக்காகனா நம்ம கழுத்து பகுதியில் வைக்கிறதுக்காக. டாப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காண்டி 1.5 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? இப்போது நமக்கு தேவையான, அதாவது ஒரு அனார்கலி சுடிதார் தைக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம அளவு டாப் வைத்து கட் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறங்கிறத கற்றுக்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட டவுட்டுக்கு நான் வந்துட்டு பதில் சொல்கிறேன். மேலும் இதே போல் சுவாரஸ்யமான, அதாவது வீட்டில் இருந்தே எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்துட்டு கற்றுக்கலாம் அப்படிங்கிறத இந்த சேனல் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சொந்தங்களே.